ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய போர் கப்பல்களை கட்டும் திட்டத்துக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். உலக அளவில் தற்போது மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கும் நாடாக சீனா விளங்கினாலும் அதிநவீன ஆயுதங்களை கொண்டிருக்கும் அமெரிக்காவே தற்போது மிகப்பெரிய ராணுவ வல்லரசாக விளங்குகிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு போட்டியளிக்கும் விதமாக சீனா தனது ராணுவத்தை விஸ்தரிக்கும் முயற்சியில் கடந்த சில ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகிறது. சமீபத்தில் சீன அரசு அதிநவீன போர் கப்பல்களை உருவாக்கும் விதமாக புதிய கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்கியது. இதனால் அமெரிக்கா தனது ராணுவத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் தனது கடற்படையின் வலிமையை அதிகரிக்கும் வகையில் 2 புதிய போர் கப்பல்களை வாங்கவுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய டிரம்ப், அமெரிக்க கடற்படையின் வலிமையை அதிகரிக்கும் வகையில் ஆரம்பத்தில் 2 பெரிய கப்பல்களை வாங்கவுள்ளதாகவும் இறுதியில் 20 முதல் 25 கப்பல்களை வாங்கவுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த கப்பல் கட்டும் பணிகள் 2030ஆம் ஆண்டுக்குள் தொடங்கும் என்றும் முழுக்க இந்த கப்பல்கள் அமெரிக்காவிலேயே கட்டப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல இந்த கப்பல் கட்டும் பணியை தானே ஒருங்கிணைக்க உள்ளதாகவும் இதன் மூலம் ஏராளமான அமெரிக்கர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவில் அடிக்கடி போர் கப்பல்கள் கட்டப்படும் நிலையில் இந்த அளவு பிரம்மாண்டமான ஆயுத கொள்முதல் நடப்பது இந்த நூற்றாண்டில் இதுவே முதல் முறை என்று சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதேபோல 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஒரு நாடு ஈடுபடும் மிகப்பெரிய ஆயுத கொள்முதல் இது என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதற்காக அமெரிக்க அரசு $10 பில்லியன் முதல் $15 பில்லியன் வரை முதலீடு செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது.